ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்இபி ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற சிங்கிள் ஃபேஸ் மீட்டரை, அதாவது இபி மீட்டரை எப்படி நம்ம 3 ஃபேஸ் இபி மீட்டரை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து டிஎன்இபியோடைய அஃபிஷியல் வெப்பேஜ் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். டிஎன்இபி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த டேன்ஜென்கோ வெல்கம் டு டேன்ஜென்கோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிலோவாட், அந்த 2 கிலோவாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் கிலோவாட்டாக தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. அதாவது 5 kV வந்து 3 ஃபேஸ். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா 3 கிலோவாட்டை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அடிஷ்னல் லோட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் லோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸிட்டிங் சர்வீஸ் கனெக்ஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான சர்வீஸ் நம்பர், ஸோ எந்த சர்வீஸ் மீட்டரை சிங்கிள் ஃபேஸாக இருக்குதோ அந்த சர்வீஸ் நம்பரை நீங்கள் இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் எந்த மொபைல் நம்பரோட லிங்காக இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து லாஸ்ட் 4 டிஜிட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை வச்சு நீங்கள் வந்து என்ன நம்பர் வந்து நான் இபியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் வேலிடேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கூடுதல் விண்ணப்பம், அதாவது விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. விண்ணப்பதாருடைய பெயர், அட்ரஸ்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உரிமையாளர் ஓனரா அல்லது ரெண்டடா அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்ககிட்ட என்ன மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே இபியில் என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது வந்து எல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்தது மின் தேவை வகை அப்படின்ட்டு இருக்கும். ஸோ சிங்கிள் ஃபேஸ்லேருந்து தான் நம்ம 3 ஃபேஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ 3 ஃபேஸ் அப்படின்ற அந்த ஹைலைட்டை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை கிலோவாட் அப்படின்றது 2 கிலோவாட் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம 3 ஃபேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ 2 கிலோவாட்டிலேருந்து 5 கிலோவாட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதேனும் ஏற்கனவே பழைய பேலன்ஸ் எதனா பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நோனா நோன் கொடுத்துக்கோங்க, எஸ்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து நீங்கள் சர்வீஸ் ஒயர் வந்து செட் பண்ணீங்க, ஸோ இப்போ வந்து சிங்கிள் ஃபேஸ்லேருந்து 3 ஃபேஸ் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த சர்வீஸ் கனெக்ஷன்ஸ் வந்து எப்போ கொடுத்துருந்தீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து எப்போ கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில் வந்து அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்களுடைய சர்வீஸ் வந்து எர்த் கம்பியெல்லாம் கரெக்டாக கொடுத்து நல்லா சேஃபாக இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்தது இந்த செக்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் லோடு கேட்கறதுனால நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யூசேஜ் பொறுத்து பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லோடை வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. 1 லோடா 2 லோடா 3 லோடா அப்படின்ட்டு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை லைட் யூஸ் பண்ணுவீங்க, எத்தனை ஏசி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு சில பேர் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் ஏசி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து 3 ஃபேஸ்க்கு போகிறது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அடிஷ்னல் ஏசியாக ஒரு 2 எத்தனை 3 யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 3 அல்ல 2 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபேன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபேன் 40 வாட்ஸ் இல்லைனா 5 ஃபேன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபேன் வந்து 40 வாட்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் வந்துடும். இப்போ ஏசி வந்து பார்த்திங்க அப்படின்னா 920 வாட்ஸ் அப்படின்னா ஸோ 920 வாட்ஸ் இன்ட்டு 2. ஸோ அப்படி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இதில் கன்வர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஒவ்வொரு வாட்டும் உங்களுக்கு வந்து எத்தனை வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை லைட் யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை ஃபேன் யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஃப்ரிட்ஜ்னா 1 கொடுத்துட்டு 300 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் வந்துடும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து எத்தனை கிலோ வாட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுடைய தேவைக்கே போல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற போல் தான் உங்களுக்கான கிலோ வாட்டை வந்து அலர்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற போல் தான் உங்களுடைய பேமெண்ட்டும் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த எல்லாமே கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு யாருடைய பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அவங்களுடைய ஆதார் கார்டு வேணும். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக எதனா ஒரு டாக்குமெண்ட், ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சேல் லீட் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ எதனாவது அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ மட்டும் ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். மற்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிஎன்ஜி அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுவும் 3MPக்குள்ளே உங்களுடைய ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் எஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய நேமு, எவ்வளோ கிலோவாட்டு, என்ன ஃபேஸு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னல் லோட் அப்படின்ட்டு இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிலோவாட் அலாட்மெண்ட்டுக்கு படி உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஈபிக்கு போகணும் தேவைன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நியர்பையாக இருக்க இபி ஆஃபீஸ்லேயே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டாலும் சரி, சப்மிட் பண்ணலை அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களே உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சீக்கிரமாக வேலை நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இபி ஆஃபீஸில் அதாவது ஜேஇ இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணிட்டா அவங்க வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அசைன் பண்ணிவிடுவாங்க. அசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கான இபி மீட்டை வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 15 days ஆச்சும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பேரில் இபி அந்த மீட்டர் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கான லைன்மேன் கொடுத்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ இந்த இபி பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் பே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவலாக நம்ம இபி பில் எப்படி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்பேஜில் வந்து பே பண்ணுவோமோ அந்த மாரி உங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவே நீங்கள் இந்த இதில் அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறமா அதுக்கான பில்லு, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு, அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே, உங்களுடைய டாக்குமெண்ட்டு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் இபியில் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வேலை நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கேட்கும்போது நீங்கள் சொன்னால் போதும். ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு முடிச்ச உடனே உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அப்ளிகேஷன் ஐடி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஐடியை வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போய்ட்டு அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க போதும். உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ உங்களுக்கு வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வந்து நம்ம பேமெண்ட் பண்ணலை, ஸோ ரிஜிஸ்டர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம லாகின் ஐடி அதாவது டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் போனாலே உங்களுக்கு வந்து லாகின் கேட்கும். அதில் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இதில் கொடுத்துருக்க யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அதில் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பில் பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஷோ ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கான பில் பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கான மீட்டர் வந்து அசைன் ஆகிடும். ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் இருந்தபடியே நீங்கள் வெளியில் போய்ட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 350 400 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்களே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இபியில் சப்மிட் பண்ணலாம் அல்லது சப்மிட் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ அவங்க ஆன்லைன் மூலமாகவே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இபியிலேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.